ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா. எக்ஸாமும் முடிஞ்சிச்சு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ ஏற்கனவே மேலே பரன் மேலே இருக்கு. வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம். ஆனால் எப்போவுமே எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு 4 days அப்படிதான் வைப்போம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முதல் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ஸ்லாம் முடியட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ புதுசாக என்னமோ ஸ்கூலில் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் அந்த ஹட்டு மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை வச்சுதான் நாங்கள் கிரிப்பு செய்ய போகிறோம். அவரெல்லாம் அதாவது குட்டி ஜீசஸ் எல்லாம் வாங்க போகிறோம். எல்லாமே இந்த உண்டியல்ல இருந்து தான் வர காசு தான். பண்ண டார்ச்சருக்கு தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். உண்டியல ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா சாவியை காணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என் பெரிய பொண்ணுக்கு ஒரு பைக் சாவியை வச்சு ஓப்பன் பண்ணிட்டான். அதில் இருந்த காசு 10 rupees, 5 rupees, 2 rupees, 1 rupeesன்னு இருந்தது. அவங்களே எண்ணி முடிச்சுட்டு ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க கடைக்கு போகலான்ட்டு. சில்லறையெல்லாம் பேக்கில் போட்டுட்டு கடைக்கு போனால் கடையில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பொம்மை வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா களிமண்ணையும், ஒன்று இந்த மாதிரி பிளாஸ்டிக்லயும் வச்சிருந்தாங்க. எனக்கு களிமண்ல தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் பெரிய பொண்ணு அதான் சொன்னான். நான் சின்ன வயசுல இல்லம்மா பிளாஸ்டிக்ல அழகா இருக்குமா, வாங்குமா அப்படின்னு சொன்னான். இல்லடா அது நிக்காது அப்படின்னு அப்பவே சொன்னேன், கேட்கவே இல்லை. சரி அதுவும் அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு மொத்தமா 320 ரூபாய் ஆச்சு. 20 ரூபாய் என்னோட கேஷ் எடுத்து போட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு கிரிப் பண்றதுக்கு என் பெரிய பொண்ணு வீடியோல ஏதோ பார்த்தான்னு கார்ட்போர்ட் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நானும் ஹெல்ப் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் கார்ட்போர்ட்ல செய்யறாங்க இல்லையா. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அண்ணனுங்க நானெல்லாம் சேர்ந்து இந்த கிரிப் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அம்மா கிட்ட செம்ம திட்டு வாங்குவோம். மாலை வேற போட்டுட்டு இருப்பாரா அப்பா, இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு எங்க ஆசைக்கு நாங்க எல்லாமே இதே மாதிரி சேர்த்து வச்ச காசை வச்சு நாங்களே கடைக்கு போய் எல்லா பொம்மையும் வாங்கிட்டு வரோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கிராஸ்க்காக கடுகு, வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் மண்ணுல ஊற வச்சு ஃபிளாட்டா எடுத்து தனியா வேற வச்சிருவோம். அதில் தண்ணி வேற தெளிச்சு விட்டு ஒரு வாரம் கழிச்சு அப்படியே செடி மாதிரி வளர்ந்துருக்கும். அது மேல பொம்மைலாம் வச்சு சூப்பரா கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ணுவோம். எல்லாமே நல்ல ஸ்வீட் மெமரிஸாக இருந்தது. ஃபேன்லாம் வேற எங்கள் அண்ணன் ரெடி பண்ணி வச்சுருந்தது ஒரு தடவை. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலேருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தோம். அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு யாரோ கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அது ஒரு 4 வருஷமாக எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது மட்டும்தான் வைப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு அந்த பால்ஸ் எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே பேக் பண்ணி மேலே வச்சுருவோம். அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் பண்ணலான்னு தான் பிளானு. இந்த வாட்டி தான் கிரிப் பிளானு புதுசாக முளைச்சிது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓரமாக வச்சாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ கூடயே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கின பொம்மைங்க எல்லாமே அதிலே வச்சுருந்தேன். கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணுறது எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அதான் வேலை பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு தான் செஞ்சுருந்தான். எதில் வாங்கினோமோ அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. அவளுக்கு இதில் கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் என்ன கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணுறேன்னு நிறைய வேலை பார்ப்பா. அந்த மாதிரி தான் வீட்டில் இருந்த ஜெல்லி பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதை வச்சு தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தான். ரொம்ப அழகாக செஞ்சுருந்தான். அது போன வருஷமும் மாட்டி வச்சுருந்தோம். இந்த வருஷமும் அதே தான் எடுத்து மாட்ட போகிறோம். அடுத்தது கிராஸ் மேட் போட்டு நம்ம பொம்மை எல்லாம் வைக்கலான்னு ரெடி பண்ணால் ஒரு பொம்மையும் நிற்கலை. பிளாஸ்டிக் பொம்மை, அதில் பார்த்தீங்கன்னா கிரிப்பே இல்லை. ஸோ நிற்கவே மாட்டேங்குது. நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக அது கீழே டபுள் சைட் செல்லோ டேப்லாம் வச்சு தான் ஓட்டணும். இது எக்ஸ்ட்ரா வேலை வலிச்சது என் சின்ன பொண்ணால தான். ஒழுங்காக களிமண் பொம்மை வாங்கியிருந்ததுனாலே அழகாக ஃபிக்ஸ் ஆகி அழகாக உட்காந்துருக்கும். சரி அவள் ஆசைக்காக வாங்கினோம். கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா கிராஸ் மேட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
கிறிஸ்மஸ் ட்ரீலாம் அரேஞ்ச் பண்ண பிறகு லைட் செட்டிங்க்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைட் செட்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு இருந்தது, அதுக்கப்புறமா நிறைய லைட் செட்டிங் வீட்லேயே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி எப்படியோ வச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பெரிய பொண்ணுமே அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான். ஃபைனல் அவுட்புட் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு மாதிரி மனசில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜீசஸ் பொம்மை இப்போ வைக்கக்கூடாது, கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வைக்கணும். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வைக்கலான்னு அதை எடுத்து வச்சாச்சு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதை ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அவ்வளவுதான் மக்களே, நாங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பசங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு கிரிப்பு செஞ்சு எல்லா பொம்மையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது நிஜமாவே எனக்கு வந்து சின்ன வயசு மெமரிஸை கொண்டு வந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, பசங்களுமே ஹாப்பி. நீங்க ஹாப்பியா? இது பாத்தீங்கன்னா மைக் கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். மைக் ஆஃப் ஆயிடுச்சு ஏற்கனவே பேசினது. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு நாங்க இன்வைட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். இது வந்து எங்களுக்கு ஹாப்பியாவே இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோ நான் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.